என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, ராம் கிரிட்டிக் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கடலூரில் ஒரு பெண் மரணம். அந்த பெண்ணுடைய மரணத்தை பற்றியும், அது திமுகவுக்கு ஓட்டு போடாதனால் திமுகவினர்கள் அந்த பெண்ணை விரட்டி கொன்னதாகவும் அடித்து கொன்னதாகவும் இது இப்படியெல்லாம் கதை கட்டுக்க விட்டப்பட்டது நம்ம அண்ணாமலையால். அண்ணாமலை உண்மையிலேயே ஒரு புறம்போக்கு பித்தலாட்டக்காரன்னு நம்ம பல வாட்டி பேசிட்டோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டோடைய பிரதமர் யார், நரேந்திர மோடி. அந்த நரேந்திர மோடி இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் இந்துக்களுடைய சொத்துக்களை பிடுங்கி தந்துடும், நம்மளுடைய சுதந்திரத்தை கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கொடுத்துரும், அதாவது சிறுபான்மை இனத்தவர்களுக்கு கொடுத்துரும், நமக்கு ஒன்றுமே கொடுக்காது. இது எதை சொல்ல வராரு நரேந்திர மோடி? சுற்றி வளைச்சி பேசாமல் ரிசர்வேஷனை தான் இவர் அப்படி சொல்கிறாரோ, அப்போ ரிசர்வேஷனை கொண்டு வந்ததுனால தான் இவருக்கு பிரச்சனையோ அப்படின்னும் இந்த நரேந்திர மோடி அவர்கள் மேலே ஒரு வழக்கு புதுடில்லியில் இப்போ போட்டிருக்கிறாங்க. இவங்க எப்பயுமே இந்திய வரலாற்றிலே செய்ய முடியாத சாதனைகளை செய்வாங்க. இவங்க சொல்லுவாங்க, நாட்டில் நிறைய பேர் பசி பட்டியலில் சாகும்போது இந்தியா வல்லரசு நாடாயிருச்சின்னு ஒரு பித்தலாட்டம் சொல்லுவாங்க. உலகத்திலேயே நாங்கள் தான் டிமானிட்டேஷனை தைரியமாக செஞ்சோம், அதன் மூலயமா கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க கருப்பு பணத்தை எப்படியெல்லாம் சேர்த்துணுங்கிறத மற்ற கட்சிகளுக்கும் சேர்த்து எஸ்பிஐ எலக்ட்ரல் பாண்டில் அது அம்பலப்பட்டுச்சு. அந்த மாதிரி பல விஷயங்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேச விரோதங்கள், தேசப்பற்று இல்லாமல் நடத்துகிற பல விஷயங்களை பற்றி நம்ம குரல் எழுப்பிட்டே தான் இருப்போம். ராம் கிரிட்டிக் சொந்தங்கள் இதை தயவுசெய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு சொல்லுங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள். நம்மளுடைய வீடியோ, நம்மளுடைய சேனலை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லி சப்ஸ்கிரைபை எங்களுக்கு நிறைய தேடி கொடுங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நம்மளை ஊக்கப்படுத்தும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலூரில் ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்னு ஒரு கிராமம். அந்த ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் இருக்கிற ஒரு பெண். அந்த பெண் ஏப்ரல் 19 இந்த தேர்தல் அன்னைக்கு அந்த பெண் அடிபட்டு சாகுது, ஒரு அடிதடியில் சாகுது. என்ன மாதிரின்னா, இந்த பெண் ஓட்டு போட்டுட்டு வரும்போது யாருக்கு ஓட்டு போட்ட அப்படின்னு கேட்டதும், நான் பாஜகவுக்கு ஓட்டு போட்டேன்னு அந்த பெண் சொன்னதும், பாஜகவுக்கு எதுக்கு போட்டேன்னு திமுக காரங்க அந்த பெண்ணை அடிக்க போய் அந்த பொண்ணு பிடிச்சி தள்ளி தவறுதலாக கீழே விழுந்து அந்த பெண்ணுடைய தலையில் அடிபட்டு, பலமாக அடிபட்டு அந்த பெண்ணு இறந்து போச்சு. அப்படிங்கிறது கதை. யார் சொல்கிற கதை? அண்ணாமலை சொல்கிற கதை. ஆனால் உண்மையில் அங்கே நடந்தது என்ன? ஏற்கனவே அந்த பெண்ணுடைய கணவருக்கும் அதே இடத்தை சார்ந்த மற்றவருக்கும் கோஷ்டி முதல் ஒரு பிரச்சனை, அவங்களுடைய பிரச்சனைகள், அதெல்லாம் அந்த பணம் கொடுக்கல் வாங்கல ஒரு பிரச்சனை. இதில் இந்த ஆண்கள் அடிச்சுக்கிறாங்க. அதாவது தன் கணவர் இன்னொருத்தருடைய சண்டை பண்ணுறார். சண்டை பண்ணும்போது இந்த பெண் என்ன பண்ணுறாங்க, அதை தடுக்க முற்படுறார். போதை குடிச்சிட்டு, இது வன்னியர் சாதி, இந்த சாதியை குறிப்பிடுத்த நம்ம சாதியை நம்பிக்கை நம்மளுக்கு கிடையாது, இருந்தாலும் இந்த இடத்துல தெளிவாகவே சொல்லிடலான்றதுனால சாதியை குறிப்பிடுறோம். வன்னியர் சாதியை 2 பேரும் வன்னியர் சாதி, வேறு சாதி கூட கிடையாது, சாதி பிரச்சனையை மாதிரி கூட கொண்டு போகலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க எலெக்ஷன் அன்னைக்கு. அங்கே அடிச்சுக்கும் போது இந்த பொண்ணு போய் தடுக்க போகுது. தடுக்க போகும்போது தான் அங்கே அடிதடி படும்போது அந்த பெண்ணுக்கு அடிபட்டு கீழே விழுந்து அந்த பெண்ணுடைய உயிர் அங்கேயே பிரியுது. இதுதான் நடந்த விஷயம். ஆனால் ஓட்டு போடாதனால தான் திமுக காரங்க அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்லாம் அண்ணாமலை கதையாக கட்டி விட்டார். அதற்கு கடலூர் காவல் நிலையம், அதுவும் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியை சார்ந்த காவல் நிலையம் அண்ணாமலை மேலே 3 பிரிவுகளில் வழக்கு தொடுத்திருக்கு, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஏன்னா போகிற போக்கில் நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அண்ணாமலை ஏற்கனவே ஒரு பொண்ணு தஞ்சாவூரில், அந்த பொண்ணு என்னுடைய நினைவு சரியாக இருக்கும்னா அந்த பொண்ணோட பேர் அனிதா. அந்த பெண் தற்கொலைக்கு முயற்சி, ஆனால் சாகலை. நல்ல விஷயம். எந்த கடவுள்
நீங்கள் நினைக்கிற கடவுள் ஏதாவது ஒரு கடவுள் அந்த பெண்ணை வந்து காப்பாற்றிருக்குதுன்னு வச்சுப்போம். ஏன் அப்படின்னா அந்த பெண் வந்து கிறிஸ்டியன் மிஷனரியால் வந்து தூண்டப்பட்டா. எதுக்கு? மதம் மாற்றத்துக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதை தாங்க முடியாததான் அந்த பெண் வந்து விஷம் குடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு பொய்யை சொன்னால் அந்த பரதேசி அண்ணாமலை. ஏன் அதெல்லாம் அவ்வளோ வன்மமாக அண்ணாமலை பேசுகிறோன்னா, அன்னைக்கே அது நடக்கவே கிடையாது, அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கலை அப்படின்னு அந்த பெண்ணே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பிரச்சனை, இந்த இஷ்யூ பெருசு அண்ணாமலையுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டு, அண்ணாமலை வச்ச இந்த பொய் வெளியில் ஸ்ப்ரெட் ஆன உடனே அந்த பெண்ணே முன் வந்து எந்த அல்ல என்னை யாரும் வந்து மதம் மாற சொல்லலை, நான் படிக்கிற ஸ்கூலுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது, எனக்கு வீட்டில் ஒரு பிரச்சனை, எனக்கு வீட்டில் ஒரு மனக்கசப்பு, அதனால் நான் இதை பண்ண ஆரம்பிச்சேன்னா அவங்க எங்களுடைய ஸ்கூலில் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் முன் வந்து அந்த பகுதி மக்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட நாங்கள் 20-25 வருஷமாக எங்களுடைய குழந்தைகளை அங்கே அனுப்புகிறோம், இன்னைக்கு நேற்று என் பொண்ணு படித்து இன்னைக்கு என் பேத்தி படிச்சதுன்னு பேசுகிற அளவுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப பெருசு, அவங்க வந்து எல்லாரும் சமமாக நடத்துகிறாங்க, நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு அந்த அந்த இன்ஸ்டிடியூஷனால் எங்களுக்கு வந்தது கிடையாது அப்படின்னு இந்துக்கள் சொல்கிறாங்க. சொல்லதுனால அந்த இன்ஸ்டிடியூஷன் காப்பாற்றப்பட்டுச்சு. இல்லை அப்படின்னா இங்கே இருக்கிற தஞ்சாவூரில் இருக்கிற இந்துக்கள் எல்லாம் அண்ணாமலை மாதிரி அறவேக்காடாவோ இல்லை உத்தரப்பிரதேசில் இருக்கிற மாதிரி படிக்காத ஆட்களாவோ இருந்திருந்தா அயோத்தி பாபர் மசூதி அடித்த மாதிரி இங்கே அந்த இன்ஸ்டிடியூஷனை இடிக்கணும், கலவரத்தை கொண்டு வரணும், ஒட்டுமொத்தமாக ஜாதிய கலவரத்தை கொண்டு வரணுங்கிறது தான் இந்த அண்ணாமலையுடைய வேலையாகும் அப்படின்னு நம்ம சிந்திக்க சொல்லுது. அண்ணாமலை மட்டும் கிடையாது, நம்ம நாட்டோட பிரதமர் வந்து பேசுகிறார், ஒரு பொது வழியில் பேசுகிறார். பிரதமர் என்பவர் மட்டும் எல்லோருக்கும் பொதுவானவர், சரிங்களா? அவருக்குன்னு தனி மதம் இருக்கக்கூடாது, அவரு போய் சாமி கும்பிடலாம், அது வேற கணக்கு, அது வேற. பிரதமாவே நான் போய் வழிபடலாம், அது வேற. ஆனால் ஒட்டுமொத்த தேசமும் என்னோட வழிபாட்டுக்கு பின்னாடி தான் நீங்கள் வரணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் இடிக்குது. அதை செய்யக்கூடாது பிரதமர். அப்படி செஞ்சதுனால பல நாடுகள், உலக நாடுகள் பிரச்சனை வந்துச்சு. ஈரான் ஈராக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷியா முஸ்லீம் சன்னி முஸ்லீம்னு பிரச்சனை வரும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 முஸ்லீமில் யாராவது ஒருத்தர் வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவாங்க. ஏன்? அவங்க வந்து அந்த ஒரு சில கம்யூனிட்டிக்கு சார்ந்தவராக அந்த பிரசிடெண்ட் இருக்காரு அப்படின்னு. அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்துக்களுக்கு மட்டும் பாதுகாப்பு, இஸ்லாமிய கிறிஸ்துவர்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு நேரேஷன்லேயே பிஜேபி போகுது. நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம், பிஜேபியை வந்து மக்களுக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், நான் ஜிஎஸ்டி கொண்டு வந்து உங்களுடைய தரத்தை உயர்த்திட்டேன், உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்திட்டேன், இதெல்லாம் பேசுறதெல்லாம் நம்மளை வந்து வறுமையில் தள்ளணும் அப்படிங்கிறது தான். மக்கள் வந்து வறுமையில் இருந்தால் தான் சிந்திக்க முடியாத மக்களால் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஓட்டம் சாப்பாட்டுக்கு, நல்லது கெட்டதுக்கு, எதுக்குமே, துணிமணிக்கு, எல்லாத்துக்கும் ஓடு ஓடு ஓடுன்னு ஓட்டுக்கிட்டே இருந்தான்னா அவனால் வந்து நாடு என்ன பிரச்சனைகள் இருக்குது, மக்கள் என்ன பிரச்சனைகள் இருக்குது, இது எதையுமே அவனால் சிந்திக்க முடியாது. அவனுடைய குடும்பம், அவனுடைய வேலை மட்டும்தான் அவனோட சிந்திக்க முடியுமா தவிர பொதுவான விஷயங்களை சாதாரண மக்களால் சிந்திக்கவே விடக்கூடாதுங்கிற ஒரு ஒரு பெரிய அஜெண்டா வச்சிருக்குது பிஜேபி. அதே தான் இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு காங்கிரஸ் உதவும். காங்கிரஸ் வந்து இந்துக்களுடைய சொத்துக்களை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாரு. என்ன இந்துக்கள் என்ன இஸ்லாமியர்கள் இவங்க எவ்வளோ இவங்க கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த பிஜேபி கும்பல்கள் இவங்க எல்லாரும் பேசுறது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பள்ளிவாசல் வந்து ஒரு சிட்டிக்கு உள்ள இருக்கும். உடனே எப்படா இவங்களுக்கு எங்கிருந்தோ வந்தானுங்க, பாகிஸ்தான்லேருந்து வந்தவனுங்க ஒரு பெரிய சிட்டிக்குள்ளே வந்து ஒரு பள்ளிவாசலை எப்படி இவங்களாம் கட்ட முடிஞ்சிச்சு, இவனுங்கெல்லாம் எவன் விட்டுருப்பான் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அவங்க வரும்போது பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, யாருமே பாகிஸ்தான்லேருந்து தான் வரல. அவன் வந்து நம்ம நாட்டை ஆள வந்தாங்க. இங்கே இருக்கிற பெண்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிங்களோட இங்கேயே வாழ்ந்தவங்க பல பேர்.
அரசராக வந்து மனிதரோடு மனிதராக சேர்ந்து வாழ்ந்தவங்க ஒரு பல பேர் உண்டு. அதே மாதிரி அக்பர் போல எல்லாருக்கும் சமமாக, எல்லா மதமும் சமம், சாதியும் சமம், சாதி இல்லை மதம் இல்லைன்னு அக்பர் போல சீரான ஆட்சி செஞ்சவங்களும் இஸ்லாமியர்களும் உண்டு. இதெல்லாம் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் இல்லையா? ஆனால் இதெல்லாம் எதையுமே சொல்லிக் கொடுக்காத கடைசி வரைக்கும், அதுவும் தலித்து, அதுவும் இடைநிலை சாதி மக்களை, அதுவும் வட மாநிலங்களில் இருக்கிற இடைநிலை சாதி தலித்து மக்களை சுத்தமாக அறிவை மட்டுப்படுத்தி ஒன்றுமே தெரியாத சாப்பாடு, அன்றாட சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அவங்கள வச்சிருக்கிறாங்க இந்த நரேந்திர மோடி அரசாங்கம். எந்த ராமரும் சோறு போடாது. நீ உழைத்தால் உனக்கு சாப்பாடு, இல்லைன்னா உனக்கு இல்லை. இந்த விஷயம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கே பொருந்தும், வேற யாருக்கும் தேவையில்லை. அங்கே இருக்கிற எல்லாம் அன்னாடங்காட்சியாக அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு பிச்சை எடுக்க போகிற கண்டிஷனில் போயிட்டுருக்குறான் நிறைய பேர். அங்கேருந்து வந்து வீதிக்கு வந்து கத்தி அடித்து கத்தி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. கத்தி மீன்ஸு நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கோடாலி, கத்திகள், இதெல்லாம் வந்து அடித்து வீதியில் குழந்தைங்களோட படுத்து அப்படி வந்து ஒரு சுதந்திர இந்தியாவா இது அப்படின்னு கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு வந்து இன்னைக்கு நடந்துக்கிறாங்க. அங்கே ஒன்றுமே இல்லாத தமிழ்நாட்டுக்கு, இதே திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற தொழில் ஏரியாவுக்கு வட மாநிலங்கள்லேருந்து கூட்டமாக பெண்களும் குழந்தைகளும் வராங்க. ஏன்? அங்கே பாதுகாப்பு இல்லை, வேலை இல்லை, சோறு இல்லை, தங்க முடியல. ஒரு சாதாரண மனிதன் 75 வருஷம் வந்து ஆயிடுச்சு சுதந்திரம் பெற்று இந்தியா வல்லரசுன்னு சொல்கிற மோடி இவங்களுக்கு என்ன பண்ண போகுது? ஏன் மாநிலத்தை விட்டு மாநிலம் இப்படி அகதிகள் மாதிரி பல லட்சக்கணக்கான பேர், ஒருத்தர் 2 பேர் நம்ம சொல்ல முடியல, பல லட்சக்கணக்கான பேர் இங்கே வர்றாங்க அப்படின்னா அதற்கு காரணம் அங்கே இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் அங்கே சரியில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. மோடி இன்னொன்று சொல்கிறார், இஸ்லாமியர்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க, அதனால் வந்து நாடே இஸ்லாமிய நாடாயிடணும். எவ்வளோ ஒரு அறிவு, எவ்வளோ அறியார்ந்த சிந்தனை பார்த்தீங்களா நம்ம பிரதமருக்கு. இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையிலே யாராலையுமே 1-2க்கு மேலே பெற்றுக்க முடியல. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு முதல் கொண்டு விஷமாக இருக்குது. இல்லை, அதுக்கும் வந்து ஒரு சர்வே எடுத்து போட்டாங்க. பிரதமருடைய பேச்சு சரியில்லை, அது தவறு. இந்துக்களுடைய பிறப்பு விகிதத்தை விட இஸ்லாமியருடைய பிறப்பு விகிதம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி பிறப்பு விகிதமும் இப்போ ரீசெண்டாக எடுத்த பிறப்பு விகிதம் வரைக்கும் செக் பண்ணியாச்சு. விகிதம் ரொம்ப நம்மளை விட அவங்களுக்கு கம்மி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது அவங்க வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு, ஃபேமிலி பிளானிங்கில் அவங்க தெளிவாக போயிட்டாங்கன்னு அர்த்தம். நம்மளாட்ட முட்டாளா இல்லை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா வட மாநிலத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அது கண்ட்ரோலே பண்ணுறதில்ல. அது என்ன இருந்தாலும் அவங்களும் நம்ம சகோதரர்கள், ஸோ அவங்கள தள்ளி போடவும் முடியாது. இப்படி இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் குறி வச்சு தாக்குறதுல அண்ணாமலை என்ன செஞ்சாருன்னா, அங்கே இருக்கிற பிஜேபி அரசுடைய கருத்தியல் தான் இது. அதைத்தான் அண்ணாமலை இங்கே சொல்கிறாரு. தஞ்சாவூரில் ஒரு மாணவி கிறிஸ்டின் மிஷினரியால் தூண்டப்பட்டு அந்த பொண்ணு வந்து தற்கொலைக்கு முயன்றது. இந்த பொண்ணு வந்து திமுக காரங்க தான் வந்து இந்த பொண்ணை அடித்து கொன்னாங்க. யார்? கடலூர் ஸ்ரீமுஸ்தனத்தில் நடந்த கொலை, அது திமுக காரங்க தான் அப்படின்னு சொன்னது. அது மூலமா இங்கே கேஸ் வாங்கினது. அது மட்டும் இல்லாத இந்திய நாட்டுடைய வரலாற்று சாதனை ஒன்று நரேந்திர மோடிக்கு நடந்திருக்குது. என்னன்னா, ஆளுகிற அரசாங்கத்தோட பிரதமருக்கு முதல் ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு, ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது டெல்லியில். இது சுதந்திர இந்தியாவில் எந்த பிரதமருக்கு இது நடக்கலை, நம்ம நரேந்திர மோடிக்கு மட்டும்தான் நடந்திருக்கு. இந்த இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஜிஎஸ்டி போட்டு சாதனைன்னு இவங்க மார்த்தட்டிட்டது இவங்க தான். அதில் இருக்கிற குறைகளை சுட்டி காட்டினா, அந்த குறைகள்லாம் சுட்டி காட்டுறீங்களே, அதை நான் கொண்டு வரல, காங்கிரஸ் கொண்டு வந்ததுமா. அப்போ குறைன்னு தெரியுது, அதை வந்து காங்கிரஸ் மேலே திருப்புறான். இவன் அந்த குறையை திருத்தலாம், திருத்தி ஜிஎஸ்டி கொண்டு வரலாம். செய்ய மாட்டேன். ஆனால் வந்து அது கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். அப்போ காங்கிரஸ் ஏன்டா கொண்டு வந்திருந்தா, காங்கிரஸோடைய மேனிஃபெஸ்டோவில் ஏன் வந்து ஜிஎஸ்டி 2.0 திருத்த சட்டம் வரும் அப்படின்னு சொல்கிறான். ஒன்றா ஜிஎஸ்டியை குறைக்கலாம், இல்லைன்னா அத்தியாவசிய பொருட்கள், உணவுப் பொருட்கள் மேல் இருக்கிற
ஜிஎஸ்டியை வந்து சுத்தமாக நீக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஆனால் இவங்க செய்ய மாட்டாங்க, செய்ய மறுக்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறாரு நரேந்திர மோடி. என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோவிலே இருக்குது, இஸ்லாமியர்களுக்கு பல சலுகையை அறிவிச்சிருக்கிறாங்க, அதன் மூலிமா இஸ்லாமியர்கள் வளர்ந்துருவாங்க, நாம் ஒன்றுமே இல்லாத போயிடுவோம். வெறுப்பு அரசியல், மத வெறுப்பு அரசியலை தொடர்ந்து செஞ்சிட்டு வராங்க பிஜேபி அரசாங்கம். ஆனால் அந்த கட்சியோ அந்த கட்சியை சார்ந்தவர்களையோ எதுவுமே செய்யாது தேர்தல் ஆணையம். ஏன்னா தேர்தல் ஆணையமும் பிஜேபியோட கூட்டணி, அப்படி வச்சுக்கலாம். ஹைதராபாத்தில் மாலதி லதா, என்னோட நினைவு சரியாக இருக்கும்னா அதுதான் எம்பியாக நிற்கிறாங்க ஹைதராபாத்தில் பிஜேபியில். அந்த அம்மா வந்து ஹைதராபாத்தில் நடுப்பகுதியில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலை பார்த்து ராமர் வில் விடுவதை போல ஒரு ஆக்ஷனோட ஒன்று செய்கிறார். இன்னைக்கு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிற பொய்களும், இப்போ அந்த ஹைதராபாத்தில் ஒரு பிஜேபி எம்பி, பெண் எம்பி செய்கிற அந்த செய்கையும், நரேந்திர மோடி சொல்கிற இஸ்லாமியர வெறுப்பு அரசியலும், இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம். சரியா? சாவர்கர் வந்து ஒன்று சொல்கிறார். 1945 அவருடைய பேச்சு ஒன்று வெளிவருது. என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற பிற ஜாதிகள், அதாவது இந்த பிராமணர்கள் அல்லாத ஜாதிகள் எல்லாத்தையும் பட்டினி போடுங்கள், அவங்களெல்லாம் பட்டினி போட்டால் தான் நாம் சொல்கிற பேச்சை அவங்க கேட்பாங்க, நீங்கள் அவங்களை செழுமைப்படுத்திட்டீங்க அப்படின்னா நம்மளை எதிர்த்து பேசுவாங்க அப்படின்னு சாவர்கர் சொல்கிறாங்க. அந்த வேலையை தான் இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்குது. பல பட்டினி சாவுகள் இந்தியாவில் வந்துருச்சு. நிறைய பேர் பட்டினியில் செத்துட்டாங்க. விவசாயிகள் பட்டினியில் சாகிறான், விவசாயியே சாகிறான், விவசாயம் செய்ய முடியலன்னு சாகிறான், விவசாய கடனுக்கு பதில் சொல்ல முடியலன்னு சாகிறான், கடனுக்கு வட்டி ரொம்ப அதிகமாக போட்டாங்க அப்படின்னு சாகுறான். ஹோம் லோன்ஸ் வாங்கிட்டு வட்டி வந்து ஊருப்பட்ட வட்டியை போட்டு வட்டிக்கு வட்டி போட்டு வட்டிக்கு வட்டி போட்டு அந்த ஆர்பிஐயோடைய ஸ்ட்ரக்சரை மாற்றுறதுனால, அந்த ஃபினான்ஸ் ஸ்ட்ரக்சர், நீங்கள் ஃபினான்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்ல போனால் குஜராத்தில் இருக்கிற பனியா கும்பல், அந்த பனியாக்களுக்கு சாதகமானது தான் இந்த ஃபினான்ஸ் ஸ்ட்ரக்சர். அப்படி போட்டால் தான் அந்த பனியாக்கள்லாம் அந்த ஃபினான்ஸில் வந்து நிறைய பணத்தை போட்டு அவங்களால சம்பாதிக்க முடியும். அவன் வட்டி பிஸ்னஸ் தான் அங்கெல்லாம். எவன் ஏழ்மையாக்குறானோ அவன்கிட்ட கொடுத்து 1க்கு 4 வட்டி போட்டு இழுத்து அவன்கிட்ட வந்து ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற வேலை தான் அந்த பனியாக்கள் செய்வாங்க. அதே குஜராத்திய பனியாவுக்கு சைன் ஜம்ப் அடிக்கிற, அவங்களுக்கு வந்து கைகூலியாக இருக்கிற மோடி தான் இன்றைக்கி வந்து பிரதமராக இருக்கிறாருன்றது உண்மையிலேயே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய குடிமகனாக நாங்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுறோம். இஸ்லாமியர்கள் நமக்கு சகோதரர்கள், இந்த எண்ணம் மட்டும் என்றைக்குமே நீங்கள் உங்கள் மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சிடாதீங்க. சரிங்களா? இந்து முஸ்லீம் கலவரம்ன்றது 1947 எங்கே நடந்துச்சுன்னா வட மாநிலங்களில் மட்டும்தான் நடந்துச்சு. அதே சமயத்தில் பாகிஸ்தான் வந்து இந்தியா விட்டு போகும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். சரிங்களா? அன்னைக்கு நாம் கெத்தாக தான் இருந்திருக்கிறோம். இன்னைக்கும் நாம் இஸ்லாமியர்களுடைய தோளோடு தோளாக நிற்போம். இந்த மாதிரி நரேந்திர மோடி மாதிரி பல புழுகுணிகளை இந்த எலெக்ஷனில், அடுத்தடுத்து வர்ற எலெக்ஷனில், தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஆனால் பிற மாநிலங்கள் இருக்கிற தமிழர்கள் கண்டிப்பாக நீங்கள் என்னோடய வீடியோ பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ராம் கிரிட்டிக் ஃபேமிலி இந்த வீடியோவை அதிக பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத நான் நம்பி சொல்கிறேன். எல்லாரும் சிந்திச்சு வாக்களியுங்கள். பிஜேபியை துரத்தணும். பிஜேபிங்கிற விஷக்கிருமியை சுத்தமாக வலிக்கணும். இந்த டெங்கு மலேரியா போல சனாதனத்தையும் ஒழிப்பேம்னு சொன்னார்ல, சனாதனத்தை மட்டும் ஒழிச்சா பார்த்தாது, பிஜேபியையும் கொசு மருந்து அடித்த மாதிரி அடித்து கொல்லணும். அதுதான் மக்களுக்கான பாதுகாப்பாக இருக்கும். அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராம். நன்றி, வணக்கம்.